அபசர்ப்ப சர்ப்ப பத்ரந்தே துரங்கச்ச மகாயசாக ஜனமேஜயன். ஜனமேஜயன்கிற ராஜா பண்ற யாகத்துல நான் சொன்ன அஸ்தீகனுடைய வார்த்தையை நினைச்சுக்கோ. இப்படி ஒரு சபதம் பண்ணி ஜனமேஜய ராஜா யாகத்தை நிறுத்தினான். யாகத்தை நிறுத்தின அப்புறம்தான் அவருக்கு தெரியுது, ஐயோ இத்தனை நாளா பாம்புகளை கொலை பண்ணிவிட்டுமே, இந்த பாம்புகளை எல்லாம் நாசம் பண்ணிவிட்டுமே, மனசுக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கே. எல்லாம் எல்லாம் ஒரு தாயினுடைய குழந்தைகள் தானே, ஈஸ்வரி தானே இத்தனையும் கொடுத்திருக்கா, ஜெகஜனனி எல்லாருக்கும் தாயார் இல்லையா, அவளுடைய குழந்தைகளை எல்லாம் நான் அழிச்சுட்டேனேன்னு வருத்தப்படுற போது அப்ப வியாசர் ஏற்கனவே சர்ப்பயாக நடக்கிற போது மகாபாரதத்தை சொன்னார். சர்ப்பயாக முடிஞ்ச பிறகு ஜனமேஜயன் தத்தளிச்சிருக்கிற சமயத்தில் இந்த தேவி பாகவதம் இந்த அம்பாளுடைய பெருமையை நீ கேள். அவளுடைய அனுகிரகம் இருக்குமானால் எப்பேற்பட்டவாளுக்கும் வந்திருக்கிற கஷ்டங்கள், தீய காரியங்கள், அவளுடைய மனசுடைய கிளேசங்கள், அவளுடைய தத்தளிக்க முடியாத மனோநிலைகள் தானே போகும். ஸ்ரீமத் பாகவதத்தையாவது படிக்கிறவா சில பேர் தேவி பாகவதற்கிட்டவே போறதில்லை. ஏதோ ஒன்னு ரெண்டு கட்டுக்கிட்டு போய் என்ன போலத்தவன் தான் ஏதோ பார்த்திருக்கோம். இந்த தேவி பாகவதம் முன்னே ஸ்ரீமத் பாகவதம் பின்னேங்கிறதெல்லாம் இல்லை. டாக்டர் ஹாக்னு ஒருத்தர் இருந்தார் பிரின்சிபால். அவர் பெரிய பிலாசபி ப்ரொஃபசர், அவர் பெரிய ஆசாமி. நான் அப்பெல்லாம் குடுமி வச்சுக்கிட்டு நெத்திக்கிட்டு இன்னும் பெரிய குடுமி, இப்போ குடுமி வச்சுட்டு இருக்கேன். அப்ப இன்னும் பெரிய குடுமி, தேங்காய் குடுமின்னு பேரு எனக்கு. அப்படி குடுமி வச்சுக்கிட்டு நெத்திக்கிட்டு போயிருக்கிற போது அந்த டாக்டர் ஹாக் என்னமோ என்னை பத்தி கேள்விப்பட்டு, அங்க ஒரு தமிழ் ப்ரொஃபசர் இருந்தார், அவர் சொன்னார்னு கேள்விப்பட்டு என்ன அவருடைய ரூமுக்கு வர சொல்லி இந்த கேள்வி கேட்பார். கீதையில ஒண்ணு சொல்ற போது அவர் பைபிள்ல இருந்து ஒண்ணு சொல்லுவார். நான் அதுக்கு தகுந்த மாதிரி கீதையிலோ உபனிஷத்துல இருந்து ஒண்ணு சொல்லணும். இப்படி ஒரு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட்ங்கிற ஒரு நிலையில சின்ன வயசுல எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. அந்த மகான்களை நினைச்சுக்க வேண்டாமா? அப்பேற்பட்ட ஒரு பெரிய உலகமே போத்தக்கூடிய ஒரு பிலாசபர், ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு ஸ்டூடெண்டோட பேசுறதுங்கிறது அந்த காலத்தில் இருந்தது. நானும் பேசுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லாத போனாலும் இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நிலையில எனக்கு இல்லை. இருந்தாலும் சொல்ல வேண்டிய பிரமேயத்தை எங்க பெரியவாளால எனக்கு கிடைச்சது. இன்னைக்கு நான் காலட்சேபம் பண்றேங்கிறது இல்லை, என்னுடைய 17வது வயசுலயே இந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சது. காரணம் என்ன? ரெண்டையும் சேர்த்து படிக்கிற போது அப்ப ஏற்படக்கூடிய ஞானம் வேற. அது மாதிரி தேவி பாகவதம் ஸ்ரீமத் பாகவதம் ரெண்டையுமே வச்சு நீங்க பார்க்கணும். பார்க்கிற போது இதுல எப்படி சொல்லியிருக்கார், அதுல எப்படி சொல்லியிருக்கார், இதுல எந்தெந்த விஷயத்துல வியாசர் கொண்டு போயிருக்கார், ரெண்டு பேரும் எழுதினவர் ஒருத்தர் தானே. ஸ்ரீமத் பாகவதம் உண்மையா, தேவி பாகவதம் உண்மையான்னு கேட்க வேண்டாம். அப்ப நீயே உண்மையான்னு கேட்கணும். கேட்கறிய நீ யாரா? அப்போ அந்த தேவி பாகவதத்துல தேவியை பிரதானமா வச்சு சொல்றார். ரூலிங், இப்போ ரூலிங் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ள சில சமயத்துல வீட்டுல புருஷாளுக்கு முக்கியத்துவம். வக்கீல் கட்சிக்காரெல்லாம் வரும்போது அவர் அமக்களை படிச்சு பேசிட்டு இருப்பார். ஆனா பசி வந்து கொடுத்து உள்ள சமையல் கட்டுக்கு போற, என்ன சமையல் ஆயிடுச்சா, இன்னும் 1/2 மணி ஆகும். சரி, அந்த அம்மாவுக்கு ராஜ்யம் அங்க, ஸ்திரீகளுக்கு முக்கியத்துவம் அங்க, புருஷாளுக்கு முக்கியத்துவம் இங்க. அது போலத்தான் தெய்வத்தினுடைய முக்கியத்துவம் எந்தெந்த சமயத்துல எப்படி இருக்குங்கிறார். இது உயர்ந்தது அது தாழ்ந்ததுன்னு சொல்லல. சிவபுராணம் எழுதினார், விஷ்ணு புராணம் எழுதினார். சிவபுராணம் எழுதுற போது சிவனையே உயர்வா பேசினார். விஷ்ணு புராணம் எழுதுற போது விஷ்ணு நாராயணனே பெருமையா சொன்னார். முருகனை பத்தி சொல்ற போது முருகன் விஸ்வரூபம் காட்டி நிற்கிற போது எல்லா தேவதைகள் சிவன் விஷ்ணு முதற்கொண்டு முருகன் சந்தனுடைய விஸ்வரூபத்திலே இருந்தார்கள் சொல்றாருங்க. சண்முகன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான் இடத்தை வர்ணிக்கிற சமயத்துல தேவதைகள் பார்க்கிற போது யாரா இருந்தா, சிவச்சாத்மா மதிர் கௌரி வாமபார்ஸ்வே ஜனார்தனா தட்சிணோ பகவான் பிரம்மா. வலது பக்கத்திலே பிரம்மா, இடது பக்கத்திலே விஷ்ணு, உள்ளத்திலே சிவன், நெத்தியிலே கௌரி, இப்படி இருந்தாங்கிற சகல தேவதைகளும் உடம்புல இருந்தான்னு சொல்றாரு. அதனால அந்தந்த ஸ்தானத்துல அங்கங்கே அப்போ அப்படி இருக்கிற போது இந்த அம்பாளுடைய சுரூபத்தை சொல்ல வந்திருக்கிற இந்த வியாச பகவான் இந்த இடத்துல தேவி பாகவதத்திலே 12 ஸ்கந்தம், 18,000 ஸ்லோகங்கள், 800க்கு மேற்பட்ட 300க்கு மேற்பட்ட அத்தியாயங்கள். 300ங்கிறது திரிசதி, திரிசதிங்கிறது ஒரு நல்ல எண்.
108 திரிசதி சகஸ்திரம் அஷ்டோத்தர சகஸ்திரம் இதெல்லாம் பெரியமான பலமுள்ள எண்கள். அந்த எண்கள்ல இந்த திரிசதியினுடைய நிலையில 300 அத்தியாயங்களுக்கு மேல 12 ஸ்கந்தங்களில இந்த எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. நான் சொல்றது ரொம்ப குறைச்சல். ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா உங்களுக்கு அது புரியணுமேங்கிறதுக்காகத்தான் சொல்றேன். அது கடினம். முன்னையும் பின்னையும் மாத்தி 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 சொல்றது கர்த்தாவனுடைய காரியம். ஒரு விஷயத்தை சொல்ற போது நீங்க பேப்பரே வாங்குறேன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா வாங்குறேன், அதுல எதையோ இந்த பக்கம் போட்டிருக்கான், அவன் அங்கேயோ போட்டிருக்கான். ஒருத்தர் சொன்னார், சாட்சியில உங்க பேர் வந்திருக்கு, எதுல டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்திருக்கு, எங்க வந்திருக்கு, பெரட்டி 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 இப்படி பெரட்டி அப்படி பெரட்டி காணுவேன். அதை போட்டிருக்க ஒரு கடைசியில CS பாலகிருஷ்ணாஸ்திரி. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இவ்வளவு நாளி ஆச்சு எனக்கு. அது மாதிரிதான் இதுல நமக்கு எது வேணுமோ அதைத்தான் எடுத்துக்க முடியும். அதுல சொல்லப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த சொல்லப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு எது ஊகமோ எது பிரயோஜனமோ அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு தான் நான் என்ன போலத்தவாளுடைய முயற்சி. அப்போ இந்த அம்பாளுடைய சுரூபத்தை அவர் வர்ணிக்கிறார். அம்பாளுக்கு புவனேஸ்வரின்னு பேரு. இந்த தேவி பாகவதத்திலே புவனேஸ்வரி. இதுவே மார்க்கண்டேய புராணத்துல தேவி மகாத்மியம்னு ஒரு பகுதி வருது. அதுல அம்பாள் அதைத்தான் சப்தசதி 700 ஸ்லோகங்கள் அதைத்தான் எல்லாருமே பூஜை பண்றோம். அம்பாள் மகிஷாசுரனோடு யுத்தம் பண்ண போற போது காளியாய் சண்டா முண்டாங்கிறதான சாமுண்டிகா பேரோடு கூடவே யுத்தரங்கத்தில் வந்திருக்கிற ஆவேசத்தோடு சொல்லப்பட்டது அது. அது அங்கே அம்பாள் சண்டிகாங்கிற ரூபத்தில் வர்றாள். அதான் சண்டி ஹோமம்னு பண்றோம்னா அந்த 700 ஸ்லோகத்தையே சொல்லி ஹோமம் பண்ற போது சக்தி அதிகம் அங்கே. அதை தவிர பிரம்மாண்ட புராணத்துல லலிதோபாக்கியானம்னு சொல்றார். அதுல அம்பாள் ராஜராஜேஸ்வரியா வர்றாள். அந்த ராஜராஜேஸ்வரியினுடைய விஷயத்தை தான் கடைசி நாள் சொல்லின்னு முடிக்க போறேன். அவள் ராஜராஜேஸ்வரியாய் வராள். அதனால அம்பாள் அந்தந்த காலத்திலே அந்தந்த பேரோட இருக்காளே தவிர இவள் புவனேஸ்வரிங்கிற பேர்லே வருகிறாள். இந்த புவனேஸ்வரிங்கிறவள் யாரு? ஜெயஜனனி சுதா சமுத்திரந்த கிருஷ்யன்மணி தீப சம்ரூட பில்வாடவி மத்திய கல்பத்ருமா கல்பகாதம்பகாந்தாரவாச பிரியே சர்வலோக பிரியே. இது காளிதாசன் ஆரம்பிக்கிறான் சியாமலா தண்டகம். அவருக்கு எங்க படிச்சா எப்படி சொன்னா என்ன ஆச்சரியம். இது இந்த சியாமலா தண்டகத்தை சொல்றதே நாக்கே சுத்தமாகும். ஜெய ஜனனி சுதா சமுத்திரம் தகிருத்யன்மணி தீப சம்ரூட பில்வாடவி மத்திய கல்பத்ருமா கல்பகாதம்பகாந்தார வாச பிரியே கிருத்திவாச பிரியே சர்வலோக பிரியே சாதராரப்த சங்கீத சம்பாவனா சம்பிரமாலோல தீபஸ்தகாபத்த சூரீசராதத்ரிகே தானுமத்ரிகே சேகரீபூத சீதம் சுரேகா மயூஷாவலீனக்த சுஸ்னிக்த நீலாலகஷ்டோனி சிங்காரிதே லோக சம்பாதிதே தாமலீலாதனுசல்லிப ப்ரூலதா புஷ்ப சந்தோக சந்தேக கிருல்லோச்சனே வாசுதாசேகரே. எனக்கு மறந்து போச்சு, ரொம்ப மறதியும் ஜாஸ்தி. ஏதோ 1-2 ஞாபகம் வந்து சொன்னேன் நான். பஞ்சபாணாத்மிகே பஞ்சபாணேன ரத்யாஜம் பாவிகே சர்வமந்திராத்மிகே சர்வதந்திராத்மிகே சர்வபீடாத்மிகே சர்வநாதாத்மிகே சர்வசக்தியாத்மிகே சர்வவித்யாத்மிகே சர்வலோகாத்மிகே சர்வகே ஹே ஜெகன்மாத்ரிகே பாகிமாம் பாகிமாம் துப்யம் நமோ தேவி துப்யம் நமஹ. நான் சொன்னது ஒரு பகுதி, அதை படிச்சு பார்க்கணும். அதுக்குள்ள அதுலயே நடுவில் வந்தா எனக்கு ஞாபகம் வர்றது போது சொல்றேன் நான். அப்படி ஜெய ஜனனி ஜனனி அம்மா. அம்மாங்கிறது சம்ஸ்கிருதத்துல ஜனனி. ஜனனிங்கிற பேரு என்ன அழகான பேரு தெரியுமா? ஒரு தரம் ஆச்சாரியாட்ட போற போது எங்க அம்மாவை அழைச்சிட்டு போயிருந்தேன். எங்க அம்மா அப்படின்னு ஜனனி. அப்பதான் அவர் வாக்கால அந்த ஜனனிங்கிற சப்தம் வரும்போது என் மனசு என்ன கொழுந்தது. என் தாயாருக்கு இவ்வளவு பெருமையான ஒரு பதம் இருக்கு சம்ஸ்கிருதத்தில் எனக்கு தெரியும். அவர் வாக்கால வருது ஜெய ஜனனி. அம்மா நீ எங்க இருக்க? சுதா சமுத்திரந்த கிருத்யன் மணி ஸ்ரீபசம் ரூட பில்வாடவி மத்திய கல்பத்ருமா கல்பகாதம் பகாந்தாரவாச பிரியே. மணித்வீபம் இதெல்லாம் எங்க சார் இருக்கு?
எப்படி போகணும்? அது பிளேனுக்கு போடுறான். அதுக்கு ஒரு இடத்துல இல்லடா, இந்த உடம்ப விடணும், இந்த உடம்ப கட்டி நாங்கெல்லாம் போக முடியாதுடா. ஆனா உடம்பு இருக்கிறதோட கூட பார்க்கலாம். சுதா சமுத்திரந்த அமிர்தமயமான சமுத்திரம், அமிர்த கடல். ஹிருத்யல் மணித்வீபம். உடனே அவன் சொல்லிவிட்டான், மணித்வீபம்னா எங்கேயோ இல்லை, இந்த ஹிருதயமே தான் மணித்வீபம். ஹிருத்யல் மணித்வீப சுதா சமுத்திரந்த ஹிருத்யல். சுதா சமுத்திரத்தினுடைய ஹிருதயத்திலே இருக்கிற மணித்வீபம் உன்னுடைய ஹிருதயத்திலே இருக்கிற மணித்வீபம். சுதா சமுத்திரந்த ஹிருத்யல் மணித்வீப சம்ரூட பில்வாட்டவி மத்திய. பில்வ மரங்களுடைய பில்வ காட்டுல, கதம்ப மரங்களுடைய காட்டுல இப்படி இருக்கும்படியான தேவியை பத்தி அம்மான்னு கொண்டாடுறான். அம்பாள் இருக்கிற இடத்துக்கு மணித்வீபம்னு பேரு, அதுக்கு ஸ்ரீநகரம்னு பேரு. ஸ்ரீநகரத்துல அம்பாள் ஸ்ரீ சக்கரம்ங்கிற ஒரு வட்டத்திலே இருக்காள். இந்த ஸ்ரீ சக்கரங்கிற வட்டம் அது அந்த அரண்மனையினுடைய கோட்டம். அது அதுக்கு நடுவில் பிந்துங்கிற ஸ்தானம், அந்த ஸ்தானத்துல சிம்மாசனத்துல இருக்காள். அந்த அம்பாளுடைய சுரூபம் அது எந்த இடத்துல யார் நினைக்கிறாளோ அது வரும். இந்த அம்பாள் புவனேஸ்வரி. இந்த தேவி பாகவதத்திலே சொல்லப்பட்ட தாயார் புவனேஸ்வரி. இவளை எப்படி அடையிறது? அதனாலதான் நம்ம பெரியவாள் 3 விதமா வச்சார். மந்திரம், யந்திரம், தந்திரம். மந்திரம், மந்திரங்கிறது சொல்லு, சின்ன சின்ன ஒரு எழுத்து தான், அதுக்கு என்ன பெருமை? நவநவாக்ஷர மந்திர ரூபிணி. மந்திர ரூபிணி நவநவாக்ஷர மந்திர ரூபிணி பவதாரணி ஜகத்காரணி. பவதாரணி ஜகத்காரணி புவனேஸ்வரி பரம பாவதி. பூஜய சதா பூயசேதா. நவாக்ஷர மந்திர ரூபிணி பவதாரணி ஜகத்காரணி. சகல புவனமே தற்கர்த்து காமாய தத்துவம். ரிஜதி ஜனனி விஸ்வானி விஷ்ணு ருத்ராஜ முக்கியானே. பவதாரணி நமக்கு அதான் வேணும். நாமெல்லாம் இப்ப இருக்கிறவங்களும் நல்லா இருந்துட்டு இருக்கோம். எப்படி இருக்கு? ரொம்ப சௌக்கியமா இருக்கு. ஒன்னும் கஷ்டம், ஒன்னும் கஷ்டம். எவ்ரிதிங் இஸ் கோயிங் ஆன் ஹாப்பி. எல்லாம் சரித்தாண்டா. உன் மூச்சு போனப்புறம் அந்த ஜீவனுக்கு என்ன கத்தின்னு உனக்கு தெரியுமா? அது என்ன கத்தி? ஒன்னும் கத்து தெரியாது. என்ன ஆகும் அப்புறம்? இத்தனை நாள் இந்த உடம்புக்குள்ள இருந்து உன்னை ஆட்டி வச்சு மத்தவானைய ஆட்டி வச்சுதே, அது வெறும் மண்ணோட மண்ணா போயிடுமா? அது இந்த உடம்பு வேணா மண்ணோட மண்ணா போகும். டாக்டர் ஒரு இது கொடுக்குறாரு, மயக்க மருந்து. மயக்க மருந்து கொடுத்த உடனே ஒண்ணுமே தெரியலையா நமக்கு? இந்த உடம்பு அதுக்கு வசப்பட்டு விடுறது. ஜீவன் போகலையே. இந்த உடம்பு ஒண்ணுமே இல்லாத போயிடுச்சுன்னா அப்புறம் ஜீவன் எங்க போகும்? அதுக்கு ஒரு வழி இருக்க. அந்த வழி தாண்டா பயங்கரமான வழி. இந்த உடம்பு இருக்கிற போது நீ பண்ற காரியத்தை பத்தி இல்ல, அப்பதான் வழி. அந்த வழியில ஒவ்வொரு ஜீவன், அப்ப ஆனா பெண்ணாங்கிறதெல்லாம் கிடையாது, எல்லாருக்கும் அந்த சிரமம் இருக்கு. அதை நினைச்சு பார்த்துக்கிட்டுதான்டா இந்த ஜென்மாவில நம்ம பொழைச்சுக்கணும். நீ மற்றபடி நீ சேவிங்ஸ்ல போட்டா என்ன 25% வட்டி கொடுக்குறாங்க போட்டேன். நீ என்ன வேணா பண்ணலாம், லாபமோ நஷ்டமோ. அதுக்கப்புறம் வருது என்ன? ஈக பர சுகம். இப்பவும் அப்பவும் அப்பவன் நினைக்கிறதுக்கு தான் இத்தனையும் சொல்றது. இப்போ இப்ப நம்ம பண்றதான ஒவ்வொரு காரியமும் பின்னே வரதுக்கு தான். பகவானை சேவிக்கிற
அவருக்கு ஒரு கைங்கரியம் பண்ற, ஒரு நல்லவனுக்கு ஒரு சாதம் போடுற, இத்தனையும் ஒரு சேவிங். இதெல்லாம் ஏற்கனவே பண்ணின புண்ணிய கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு, செலவாயிட்டு இருக்கு. அது மிச்சம் கிடையாது. இந்த கர்மா இதோட போயிடும். இது எவ்வளவு நாள் இந்த கர்மா இருக்கோ அவ்வளவு நாள் இந்த மூச்சு ஓடிட்டு இருக்கும். இந்த கர்மா என்னைக்கு முடிஞ்சதோ அன்னைக்கு போச்சு. நமக்கு நினைச்சுக்கிறது வருத்தமா தான் இருக்கு, ஒன்னும் வருத்தப்பட வேண்டாம். அடுத்த அப்படி இன்னும் ஒரு நிலை வருது, அதுக்கு வேண்டியதை சம்பாதிச்சு வைக்கிறதுக்கு தான் பவசாரணி ஜெகத்காரணி. அதுக்கு ஒரு வழியை சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் செய்ய வேண்டிய வழி பகவான் நாமாவனுடைய பெருமையை பாகவதத்தில் சொன்னார். ஸ்ரீமத் பாகவதத்தில், ஸ்ரீமத் பாகவதம் தேவி பாகவதம், ஸ்ரீமத் பாகவதத்திலே பகவன் நாமத்தை சொல்லிட்டே இரு, உனக்கு அதை காப்பாற்றும் அப்படின்னு அங்கே சொல்றார். இங்க என்ன சொல்ற, அதைத்தான் இங்கே சொல்ற. இங்க மந்திர ரூபமா சொல்றார். ஏன்னா அந்த சைத்தன்யத்தை எடுக்கிறதுக்கு மந்திரம் வேண்டாமா? சில வோல்டேஜ் இருக்குமானா அதுக்குன்னு தனியா ஒரு சுவிட்ச், பெரிய சுவிட்ச் போடுறான், அதுக்குன்னு ஒரு பவர், பெரிய பவரா போடுறான். அது மாதிரி இந்த சைத்தன்யத்தை இழுக்கிறமானால் நவநவாட்சர மந்திர ரூபிணி. நவாட்சரம்ங்கிற மந்திரம். நவாட்சரம்னா நவம்னா 9, 9 அக்ஷரங்கள். 9 அக்ஷரங்களிலேயும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. ஐம் க்ளீம் ஹ்ரீம் சாமுண்டாயை விச்சே. இது மந்திரத்தை போய் நான் ஸ்டேஜில் சொல்லலாமா? மகாபாபம் இல்லையா? ஆனால் தேவி பாகவதத்தில் சொல்லி இருக்க, அதனால சொல்றேன். இது உபதேசமா வச்சிருந்தாக்க அவளுக்கு தான் சொல்லலாம். இது நான் பிரவச்சனமா சொல்றதுனால இதையே துருவனுக்கு சொன்னார். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய துவாதசாட்சர மந்திரம். அதே மாதிரி மந்திரங்களை சொல்றாரே தவிர மந்திரங்களை நாம் கிரகிக்கிறதுக்கு குருமுகமா வேணும். இப்ப நான் இங்க பிளாட்பாரத்தில் சொன்னேங்கிறதுனால நீங்களாம் சொல்லிட்டு போனா அதுக்கு பவர் கிடையாது. குருவா வச்சு குருவரிடத்துல போய் சரணம் அடைஞ்சு அது ஏகாந்தமா கருவிச்சுன்னு வந்தாத்தான் இந்த மந்திரமானது பலிக்கும். நவாட்சரம்ங்கிறது 9 அக்ஷரங்கள். ஐம் க்ளீம் ஹ்ரீம் சாமுண்டாயை விச்சே. அதனுடைய விவரத்தை ஒவ்வொரு படிப்படியா ஒவ்வொரு நாளா சொல்லிட்டு வரேன். முதல்ல எடுத்துப்போம். ஐம், ஐம்ங்கிறதா வாக்பவ பீஜாட்சரம். நமக்கு பேச்சு நல்லா இருக்கணும் இல்லையா? மனுஷனுக்கு அதானே நாக்கு, புத்தி, படிப்பு இதெல்லாம் நல்லா இருந்தா தானே. ஒருத்தர்கிட்ட பேசுற போதே நல்ல பேச்சா பேச வேண்டாமா? அது கொடுக்கிறவள் அவள். வாக்பவ கூட்டம்னு பேரு. அம்பாள் தானா அந்த இடத்த கொடுக்கிறாவ. உனக்கு நல்ல பேச்சு வரும். அது சொல்றதுல தப்பு வந்துட்டா என்ன பண்றது? தப்பு வந்தாலும் அந்த ஐந்திர அந்த பீஜ மந்திரத்தினுடைய ஒரு சுரூபமே தயவு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு இல்லையா? தயவு. தயவு ஒரு உடம்புல பிறந்து கொடுத்தனா அந்த பீஜாட்சரம் விட்ட வந்துடும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற. தேவதத்தாட்சிய விப்ரவர பூஜ்யக தேவதத்தாட்சிய விப்ரவர பூஜ்யக புத்ர தாமேயே தேவதத்தாட்சிய விப்ரவர தேவதத்தர்னு ஒரு ரிஷி, அவருக்கு பிள்ளையே பிறக்கல. அப்போ மகர்ஷி எல்லாம் சொன்னா, நீ புத்திர காமேஷ்டி பண்ணு, உனக்கு புள்ள பிறப்புன்னு சொன்னார். புத்திர காமேஷ்டிக்கு எல்லா மகர்ஷிகளையும் உட்கார வச்சு வேத மந்திரத்தை சொல்லி புத்திர காமேஷ்டி நடத்துற. அதுல யாகம் இஷ்டின்னு சொன்னாக்க அதுல ஹோதா அத்வர்யூ, அதாவது நடத்துறவர், ஒரு மீட்டிங் போட்டா பிரசிடென்ட், ப்ரப்போஸ் பண்றவர், சேர்மன், செக்ரட்டரி, ட்ரெஷரர் நம்ம எல்லாம் வச்சுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி ஒரு யாகத்துல ஹோதாங்கிறவர் யாகம் பண்றவர், அத்வர்யுங்கிறவர் அவர் நடத்துறவர், அப்புறம் உத்காதாங்கிறவர் வேகமா மந்திரங்களை இறங்கி சொல்லி தேவதைகளை கூப்பிடுறவர்.
அப்புறம் பிரம்மாங்கிறவர் எல்லாருக்கும் சேர்மன் மாதிரி. இப்படி மகர்ஷி எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கார். அதுல இந்த உத்காத்தாங்கிறவர் வேத மந்திரத்தை உரத்து சொல்லணும். உரத்து சொல்லி வேதமே இறங்கி சொல்லணும், மெதுவா சொல்லக்கூடாது. இதெல்லாம் நம்ம வீட்டுல கசபசான்னு பேசுற மாதிரி பேசக்கூடாது, இறங்கி சொல்லணும். அதான் வேத கோஷம் பேரு. அவர் இறங்கி சொல்லணும். அந்த உத்காத்தா இறங்கி சொல்ற போது அவர் வயசானவர், கொஞ்சம் உடம்பு பெருத்தவர். அவர் பெருமூச்சு வாங்குறது. பெருமூச்சு வாங்குற போது பதங்களை இழுத்து நிறுத்தி 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 சொல்ற போது என்ன ஆகுது? ஸ்வரம் மாறுது. ஸ்வரம் மாறித்து அர்த்தமே மாறுது. நான் சொல்றேன் வாங்கோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப மரியாதையா கூப்பிடுறேன், வாங்க வாங்க. ஒரே வார்த்தை தான், அந்த துவனியில வித்தியாசப்படல. அது மாதிரிதான் வேதங்களுக்கு ஸ்வரங்கள் முக்கியம். அந்த ஸ்வரங்கள்ல ஏதாவது உதாத்தம் அனுதாத்தம் மாறினாலும் அதுக்கு பாவம் அர்த்தம் மாறும். இந்த கோபிலர் இறைக்கிறதவருக்கு உடம்பு பெருத்த உடம்பு போது ஸ்வரம் தவறது. தேவதத்தர் ஓடி வந்தார், என்னங்க அநியாயம் பண்றீங்க, எனக்கு புள்ள பிறக்கவே நான் ஒரு புத்திரகாமேஷி பண்ணா இப்படி ஸ்வரத்தை அபத்தமா சொல்றீங்களா, என்ன அநியாயம் பண்றீங்க, உம கொண்டு உத்காதாவா போட்டேங்கிற ஒரு கோபிலர் பார்த்தார். இத்தனை ரிஷிகளுக்கு நடுவில் தன்னை அவமானப்படுத்துறான் இவன் தோடி போச்சு. வயசானவன் தான், உடம்பு பெருத்திருக்கு, நான் இதை சொல்ற போது உச்சரிப்பு தவறி போச்சுன்னு நினைக்கிறீங்க. நீ வந்து புத்திரகாமேஷி பண்றது சரிடா, இதுல என்ன நீ அவமானப்படுத்துறதுனால உனக்கு புள்ள புறப்பண்டா. ஆனா புள்ள எப்படி இருப்பான்? மூர்க்கனா இருப்பான், பேச தெரியாதவனா இருப்பான், ஒண்ணுமே புத்தியில வராத முட்டாளா இருப்பான். போ. ஐயோ 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 இப்படி பண்ணிவிட்டேரியா, ஒரு மூர்க்கரா எனக்கு ஒரு பிள்ளையா பிறக்கணும். மூர்க்கரா இருந்தாலும் பெரிய ஞானியா போயிடுவான். அப்படி ஒரு புள்ள பிறந்தான், புத்திரகாமேஷ்டி பண்ணி. உஷத்ய நாம உத்தம குரவு. நாக்கு பெறல மாட்டேங்கிறது. மூர்க்கனா போயிட்டா, மூர்க்கன்னா முட்டாள்னு அர்த்தம். என்ன பண்றது? இப்படி ஆயிட்டாரேங்கிற போது அந்த பிள்ளைக்கு வயசாருது. அம்மாவுக்கு செல்லம், நிறைய சாப்பாடு போடுறா, சாப்பிடுறான். இப்ப இந்த முட்டாள் மூர்க்கெல்லாம் நல்லா சாப்பிடுவான், நல்லா சாப்பிடுறான், நல்லா உடம்பு பெருத்து போச்சு. ரொம்ப உடம்பு பெருத்து போய் நல்லா இருக்கான். அப்ப பாக்கிறான் வயசாச்சு, எருமை மாதிரி வளர்ந்துருக்கான், பன்றி மாதிரி திங்குறான். இவருக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஜென்மா வீணா போறான் வீணா போறான். தகப்பனார் தாயார் வருத்தப்படுறதையும் மற்றவாள் பார்க்கறதையும் நினைச்சு நினைச்சு உள்ளுக்குள்ள வருத்தம் தெரியுது. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இப்படி கஷ்டம் வந்து விடுச்சு. ஆனா இந்த புள்ள என்ன பண்ணுவானா, எதையாவது பார்த்தா அதை சொல்லி விடுவான். எப்படி சொல்லுவான்? ஜாடையால. உண்மையை சொல்ற பிள்ளை, உண்மையை சொல்ற பிள்ளை எப்போதும் டேஞ்சர் இல்லையா? ஒப்பா இருக்காரா, உள்ள இருக்காரு. ஏண்டா சொன்னேன், நான் இல்லைன்னு சொல்லப்படாதரா, அவன் கடன் கேட்கறதுக்கு வந்திருக்காண்டா. இந்த உண்மையை சொல்றது மாத்திரம் அவனுக்கு உண்மையை காட்டி விடுவான். எது வந்திருக்கோ பேசி வராது போது இந்த உண்மையை எப்படி மறைக்காத சொல்றதுனால இந்த உஷத்தியன்கிற பெயர் மாறி அவனுக்கு சத்தியவிரதன் பேர் ஒன்று இருக்கு. அந்த சத்தியவிரதன்கிற பெயர் அதை வச்சுன்னு அவன் தனியா உட்கார்ந்து நடிச்சுட்டு இருப்பான். உள்ளுக்குள்ள எல்லாம் தெரிகிறது, என்ன பெரிய மகர்ஷியினுடைய பிள்ளையா பிறந்திருக்கானே, உள்ளுக்குள்ள எல்லாம் தெரிகிறது. ஒரு பிராணிகளிடத்துல தயவு உண்டாருது, தானே சொல்லி சொல்லி பார்க்கிறான், நாட்டுல வார்த்தை வரமாட்டேங்கிறது. பிராணிகள் கத்துற மாதிரி கத்துறான், பட்சிகள் கத்துற மாதிரி கத்துறான், மாடு கத்துற மாதிரி கத்துறான், நாய் குலைக்க மாதிரி குலைக்கிறான். ஆனா அக்ஷரம் அனக்ஷரா மகாபூர்கா, அக்ஷரம் வரல, மூர்க்கனா போயிட்டுவே நடிச்சுக்கிட்டே இருக்கிற போது அம்மா ஒரு நாள் கூப்பிட்டப்பா, அடுத்த ஊருக்கு போடா, இந்த ஊர்ல இருக்கிறவாள்லாம் உன்னை ரொம்ப தூர்றா, அடுத்த ஊருக்கு போய் கொஞ்ச நாள் அங்க இரு,
அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கட்டிச்சு அதை கட்டி கொடுத்து அடுத்த ஊருக்கு போறான். போற போது ஒரு காற்று வழியா போயிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு மரத்தடியில உட்கார்ந்து சாப்பிடறான்னு மூட்டையை அவுத்துட்டு இருக்கிற சமயத்துல திருஷ்டுவா கோலமுகேன மகாவேகேன பூமியை பறிச்சுக்கிட்டு ஒரு பயங்கரமான ஒரு பன்றி கத்தி ஓடி வருது. காட்டு பன்றி பயங்கரமா ஓடி வருது. அது சத்தம் போடுறது. பார்த்தான், நீ தான் கொளுத்திருக்க, நானும் தான் கொளுத்திருக்கேன். நீ அப்பா என்ன தூக்கறமே, தூக்கறம்னா பன்றியேன்னு என்ன வெய்வர். உனக்கு எனக்கு இந்த வித்தியாசம். ஆனா கவனிச்சு பார்த்தா பன்றி அடிபட்டு இருக்கு, உடம்புல ரத்தம் கொட்டுறது. அது பயந்து ஓடி வருது. ஐயோ, நானும் ஊருக்கு பயந்து வெளியூருக்கு போறேன், நீயும் பயந்துட்டு வரியா? உனக்கு கூட கஷ்டமா? நான் தான் மனுஷ ஜென்மாவில பிறந்துட்டு இத்தனையும் நினைக்க தோன்றது வாயில வார்த்தை வரல. நான் தான் கஷ்டப்படுறேன், நீ கஷ்டப்படுறியா? மனமளவுன்னு ஓடி வருது பன்றி. இப்படி இப்படி பாக்குறது. இவனை தாண்டி போய் பக்கத்துல ஒரு புதர், அடர்ந்த புதருக்குள்ள போய் ஒளிஞ்சிடும். யாருக்காக பயந்து ஒளிகிறது? பாவம், யாரோ இதை கொல்ல வரா போல் இருக்கு. அதுக்கு பயந்து ஒளிகிறது. பாவம், பிராணனுக்கு ஒளிகிறது. நான் மானத்துக்கு ஒளிகிறேன், அது பிராணனுக்கு ஒளிகிறது. நானும் பன்றி, அதுவும் பன்றி. மனுஷனுக்கு படிப்பு இல்லைன்னா பன்றி தானே. நானும் வேலைக்கு திங்குறேன், அதுவும் திங்குறது. அதுக்கு பயம் வந்து பிராண பயம். எனக்கு பிராணனுக்கு பயம் இல்லை. எங்க அப்பாவது அம்மாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பிள்ளையா பிறந்தேன் மானம். இப்படி இருக்கிற போது வேடம் வந்தான். கையில வில்லு கையுமா வரான், பறக்க பறக்க வரான். களைச்சு போயிருக்கான். களைச்சு போயிருக்கிற அந்த வேடம் ஐயா, ஐயா, இந்த இடத்துல ஒரு பன்றி வந்துதா? பூகி சத்தியம் பிராமணா, பூகி சத்தியம் பிராமணா, நான் சொல்றேன், நிஜத்தை சொல்றேன். இந்த வழியா ஒரு பந்து வந்துதாங்க, இவருக்கு பேச வராதுன்னு அவருக்கு தெரியாது. ஐ ஹை ஹைன்னு தான் சொல்லிட்டு போச்சு அந்த பன்றி. ஹை பன்றி சொல்ற வார்த்தை ஹை 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 ஹைங்கிற வார்த்தை வந்துருச்சு இவனுக்கு. ஏன்னா அந்த பட்சிகள் பிராணிகள் சொல்ற வார்த்தை இவனுக்கு வரும். ஹை ஹை ஹைங்கிற போது அந்த ஹைங்கிற வார்த்தையிலே அவருக்கு அப்பா இந்த ஒரு வார்த்தை எனக்கு வந்துடுச்சு, இந்த வார்த்தை வந்துடுச்சேன்னு அதுல தெளிச்சிருக்கான். ஏ பிராமண பையா, நான் கேட்கிறேன், எங்க போச்சு? வந்து இங்க ஒழிஞ்சிட்டு இருக்கா? எங்க இருக்கு? ஐ ஐ நான் கேட்கிறேன், ஐ ஐங்கிற பையா, நான் 2 நாளா பட்டினி கிடக்கிறேன்டா. இந்த காட்டுல ஒரு பிராணி கூட கிடைக்கலடா. இந்த பிராணி தாண்டா இது கிடைச்சது. இதையும் நான் அடிச்சு திங்கல என்ன, நான் செத்து போயிடுவேன்டா. ஐ ஐ நீ செத்து போயிடுவேன். அதை காட்டி கொடுத்தா அதுவும் செத்து போயிடும், அது செத்து போயிடும். அதை காட்டி கொடுக்காத போனா நீ செத்து போயிடுவேன். என்னடா இது, காட்டி கொடுக்கறதா இல்லையா? காட்டி கொடுக்கறா. கையை நீட்டினா அந்த புதர்ல இருக்குது, கையை நீட்டினா இந்த புதர்ல இருக்கு. ஆனா அது இறந்து போயிடும். அது காட்டாத போனா இவன் இறந்து போயிடுவான். திருஷ்டுவா சம்பிரமகாரி வஸ்து சகசா ஐ ஐ திவ்யாகிருதம். ஹை 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 ஹைன்னு சொல்லிட்டு இருக்கிற போது அம்பான் வந்துட்டாங்க. அவன் நாக்கில வந்திருக்கா. அடே அப்பா, என் பேரை சொல்றேடா. ஐங்கிற மந்திரம், ஐங்கிற வாக்பீஜ மந்திரத்தை மாங்கிற வார்த்தையை சொல்ல முடியல உனக்கு. ஐன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இப்ப என்ன கொடுக்கறேன்னு தெரியுமா? உனக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கறேன். என்ன?
பன்றியும் காட்டாதே, வேடனுக்கும் சொல்லாதே. ஐயா நான் கேட்கிறேன், திருஷ்டுவா சம்பிரமகாரி வஸ்து சகசா ஐயை திவ்யாகுதம் ஏனாகூதவசாதபீக வரதே பிந்துவினப்யக்ஷரம். அக்ஷரத்தை பிந்து ஐம் மாங்கிறதா பிந்து. ஐம்னு சொன்னாத்தான் அந்த வாக்பீஜ மந்திரம். ஐன்னு சொல்ற போது அம்பாள் இவன் நாக்கில வந்துட்டா கருணை. கேட்கிறேன்டா பையா, யா பஷ்யதி ந சப்ரூதே யா ப்ரூதே சார பஷ்யதி. பார்த்தவாள் சொல்ல மாட்டாள், சொன்னவர்கள் பார்த்ததில்லை. கண்டவர் விண்டினர், விண்டவர் கண்டினர். யா பஷ்யதி ந சப்ரூதே யா ப்ரூதே சார பஷ்யதி. எதை சொல்றான் இவன்? பன்றியும் மறந்து போனான், வேடனையும் மறந்து போனான். அந்த அம்பாளுடைய கருணை இவனுக்கு வந்திருக்கே, அதையா கேட்கிற?